பல நேரங்களிலே நாம் தவறு செய்யும் போது அதை சரி பண்ணுகிற வேலையை கர்த்தர் செய்வார். கர்த்தரே அந்த வேலையை செய்வார். நீங்கள் ஒன்று தப்பு பண்ணாமல் இருக்கணும், பண்ணிட்டீங்களா கர்த்தர் சரி பண்ணுற வரைக்கும் காத்து இருக்கணும். நாம் பண்ணுறதும் தப்பு, ஆண்டவர் சொன்னபடி கேட்காம தப்பு பண்ணிட்டோம், திருப்பி சரி பண்ணுற பொறுப்பையும் கர்த்தர்கிட்ட கொடுக்கறது இல்லை, நம்மளே சரி பண்ணிக்கிறோம்னு நினைக்கிறோம். பல நேரங்களில் இதுதான் பிரச்சனையாக மாறுகிறது. இதுதான் உங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் நல்ல கோதுமை மணிகளையும் களைகளோடு சேர்ந்து பிடுங்கிருவீங்க, வேண்டாம், நீங்கள் என்ன செய்யுங்க, நான் பிடுங்கிறது விறக்க அமைதியாகிருங்க, நானே அதை சரி பண்ணுறேங்கிறார். பல நேரங்களிலே நீங்கள் செய்யக்கூடியதான தவறுகளை நாம் தவறு செய்யாதவங்க இங்கே யாருமே கிடையாது. ஏன் அப்படின்னா நம்ம மனுஷங்கன்னு ஆண்டவருக்கு தெரியும். அவர் நாம் மண்ணு என்று அவர் என்ன செய்கிறாராம், நினைவு கூறுகிறார். ஸோ நம்ம மண் என்று நினைவு கூறும்போது கர்த்தர் என்ன செய்கிறாரு, நம்மளை சரி பண்ணுறதுக்கு ஆண்டவர் நிறைய வழிகள் வச்சிருக்கிறார். எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தது ஒன்று தான், நாம் விழ மாட்டோன்னு கர்த்தர் சொல்லலை, விழுந்தா எழுந்திருக்கிறோமா தான் கர்த்தர் பார்க்குறார். பைபிளில் விழாதவங்கன்னு யாருமே இல்லை, விழுந்திருக்கிறாங்க, திருப்பி என்ன செய்கிறாங்க, செகண்ட் சான்ஸ் ஏஞ்சி வந்துடுறாங்க. ஆனால் கர்த்தர் சரி பண்ணுற வரைக்கும் என்ன செய்யணும், காத்திருக்கணும், ஒப்பு கொடுக்கணும். இன்னைக்கு நாம் விழுந்துடுறோம், சரி திருப்பி ஆண்டவர் சொல்கிறார், நான் சரி பண்ணுறேன், என்கிட்ட கொடு. ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, பையன் தவறு செய்தாலோ பொண்ணு தவறு செய்தாலோ வாழ்க்கையில் நாம் தவறு செஞ்சிட்டாலோ அல்லது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சிட்டாலோ நமக்கு இருக்கிற ஒரே ரெமிடி தேவ சமூகம் மட்டுமே. அங்கே போய் தான் அதை சரி பண்ண முடியும், வேற எங்கேயுமே சரி பண்ண முடியாது. நாம் நினச்சிக்கிறோம் இப்படி பண்ணால் சரியாயிரும், அப்படி பண்ணால் சரியாயிரும். ஒரு மனுஷன் ஒரு முறை ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டார், வெளிநாட்டுக்கு. அப்போது கர்த்தர் அவர்கிட்ட சொல்கிறாரு, போக வேண்டாம், நீ அந்த தேசத்திலேயே தங்கியிரு அப்படின்னு சொன்னார். ஆனால் இவர் அந்த நாட்டுக்கு போய் நல்லா சம்பாரித்து பிள்ளைகளெல்லாம் அந்த ஊர் காலேஜில் படிக்க வைக்கணும்னு அவருக்கு ரொம்ப ஆசை. அவர் என்ன பண்ணார், ஜோ பண்ணுங்க பிரதர், ஜோ பண்ணுங்க பிரதர்ம்பார். ஆனால் நான் அந்த கர்த்தர் சொன்னதை சொல்லிட்டேன், இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லியாச்சு. அவர் ஜோ பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி கடைசியில் என்னென்னவோ போராடி அந்த நாட்டுக்கு போயிட்டார். இங்கே நல்லா சம்பாதிச்சுக்கிட்டு இருந்த மனுஷன் அங்கே போயிட்டார். அங்கே போனால் இப்போது அவர் எதிர்பார்த்த மாதிரி அந்த நாடு இல்லை, ரொம்ப கஷ்டம். 2 மாதத்தில் ஃபோன் பண்ணுறார், பிரதர் இங்கே சரியில்லை, எதுவுமே சரியில்லை, தெரியாமல் வந்துட்டேன், அன்றைக்கி ஆண்டவர் சொன்னதை நான் கேட்காம விட்டுட்டேன், இப்போ நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன், இன்னும் ஒரு மாதத்தில் கிளம்பிடலான்னு இருக்கிறேன். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அவனை அங்கேயே இருக்க சொல்லணும். ஏன் அப்படின்னா போகக்கூடாதுன்னு சொன்னபோது இவர் என்னவாயிட்டார், போயிட்டார். இப்போ கர்த்தர் அவரை சரிப்படுத்த விரும்புகிறார். அவரை மட்டும் இல்லை, அவருக்கு உண்டான நஷ்டத்தை தீர்க்க கர்த்தர் விரும்புகிறார் அங்கே. ஆனால் இப்போ முடியாது பிரதர், இங்கே இருக்க சான்ஸே இல்லை, நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. இப்போ இவர் அதை சரி பண்ண விரும்புகிறார். பழையபடி நான் அங்கேயே போயிட்டா அந்த வேலை ரெடியாக இருக்குது, ஜாயின் பண்ணிடுவேன், பழையபடி எல்லாம் சரியாகும். ஆகாது, ஆகவே ஆகாது. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட தவறை சரி பண்ண கர்த்தர் ஒருத்தரால் மட்டும்தான் முடியும். நம்ம தவறை நம்மளே சரி பண்ணிக்க முடியுமானால் இயேசு வெளிப்பட வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. அவர் ஏன் வெளிப்பட்டார், பல நேரங்களில் நாம் செய்த தவறை சரி பண்ணுவதற்கு. நீங்கள் வெயிட் பண்ணுங்க, பொறுமையாக இருங்க. ஒன்று மட்டும் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன், கர்த்தருடைய கரத்தில் தீமை என்பது கிடையவே கிடையாது. ஏன்னா கர்த்தருக்கு தீமை செய்ய தெரியாது. ஏன்னா அவர்கிட்ட தீமையே கிடையாது, தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். அவர் தீமையை செய்ய மாட்டார், ஆனால் அவருக்கு அதை சரி பண்ணுற விதம் தெரியும். இட் வில் டேக் டைம். இப்போ உள்ள தூக்கி போட்டாங்க தானியேலை, அவனுக்கு ஒரு நாள் நைட் அவன் என்ன தான் செய்யணும், அந்த சிங்க கப்பிக்குள்ளே. நான் தான் சொல்லுவேன், யோசித்து பார்த்தேன். இப்போ ஒரு தூதன் உள்ள சிங்க கப்பியில் சிங்கத்தோடைய வாயை என்ன பண்ணிட்டான், கட்டி விட்டான்ல. அப்படி கட்டின தூதன் இந்த தானியலை தூக்கி வெளியே விட்டுருக்கலாமா இல்லையா? நைட்டெல்லாம் தானியல் நீ எங்கே இருக்க வேண்டாம், இந்த குகைக்குள்ளே இருக்க வேண்டாம், நீ வெளியே வந்துரு, வெளியே உட்காந்துக்கோ, ராஜா வருவார்னு சொல்லாமல்ல. ஆனால் சிங்கத்தின் வாயை கட்டின அந்த தூதன் தானியலையும் பக்கத்திலே உட்கார வச்சுட்டு போயிட்டான். நீ இங்கே இரு, எப்போ வரைக்கும், ராஜா உன்னை அழைத்து கொண்டு போகிற வரைக்கும் நீ இந்த இருளில் உட்கார்ந்துருக்க வேண்டியது அவசியம். ஆனால் ஒன்று, உனக்கு எந்த ஆபத்தும் வராது, சிங்கம் உன்னை கடிக்காது, பக்கத்தில் இருக்கும், ஆனால் யூ வாண்ட் டு வெயிட். பல நேரங்களில் அதான் கர்த்தர் நமக்கு சொல்கிறார். நாமளே என்ன பண்ண நினைக்கிறோம், இந்த சிங்கத்தின் வாயை கட்டியாச்சே, என்னை போகும்போது கொஞ்சம் அப்படி விட்டுட்டு போயிடுங்களேன். அவன் சொல்கிறான் இங்கே இரு. நீங்கள் சில நேரத்தில் யோசிக்கிறீங்க தானே, கர்த்தர் நம்மளை சில சிங்கத்தோடு கொடுத்துருவார் வாழ்க்கையில். பார்த்துருக்கீங்களா? சில சிங்கத்தோடு கொடுத்துருவார்.
அந்த சிங்கத்துக்கு வாயை கட்டியிருக்க மாட்டார், ஆனால் கடிக்காது, ஆனால் உரிமிக்கிட்டே இருக்கும், கூடவே விட்டுட்டு போயிடுவார். நீங்களும் கேட்டுக்கிட்டே இருப்பீங்க, ஆண்டவரே இந்த சிங்கத்தோட எத்தனை நாள் நான் இப்படி போராடணும், இந்த சிங்கம் உரிமிக்கிட்டே இருக்க. நீங்கள் தானியேலை யோசித்து பாருங்கள், அவன் வாயை கட்டிட்டு போயிட்டான் சிங்கத்தை. இப்போ அந்த குகையில் சிங்கமும் இருக்குது, தானியேலும் இருக்குது. சிங்கம் இப்போ தானியேலை எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கோம்? நல்ல சாப்பாடு இருக்குது, சாப்பிடவும் முடியல, எதிரிலையும் உட்காந்துருக்கு. அப்படியே அந்த சிங்கம் பார்க்க முன்னாடி விட இப்போ எப்படி பார்க்கும்? 2 மடங்கு கோபமாக பார்த்துருக்கோம். என் வாயை மட்டும் திறந்துச்சு, உன்னை ஒரு வழி பண்ணிட வேண்டாம். தானியேல் நேருக்கு நேர் கூட பார்க்க மாட்டார் சிங்கத்தை, எப்படி கீழே தான் பார்த்துக்கிட்டு இருப்பார். ஏன்னா பார்த்தா கோபம் வந்துடும் சிங்கத்துக்கு. பல நேரத்தில் கர்த்தர் அப்படிப்பட்ட சிங்கத்தோட நமக்கு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருவார். அந்த சிங்கம் உரிமிக்கிட்டே இருக்கும். என்னைக்கு ஆண்டவரை என்னை வெளியே எடுத்து காப்பாற்றுவீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார். ராஜா மேலேருந்து வந்து தூக்குற வரைக்கும் உன் நிலைமை அதான் தம்பி, நீ அது கூடவே தான் இருக்கணும், மாறவே மாறதான், நோ சான்ஸ். சில நேரத்தில் ஆண்டவர் கொடுத்துட்டார். இதை சில ஆட்கள் அதை சரி பண்ணணும்னு நினைப்பான், பார்த்துருக்கீங்களா? இதை நம்ம எப்படியாவது சரி பண்ணலாமா? ஆவாது. அதில் சில பேர் இப்போ இந்த கடைசி காலத்தில் துணிகரமானோன்னு, நம்ம வேணால் வேறு சிங்கத்துக்கிட்ட போய் பார்ப்போம்மா, இந்த சிங்கத்தையாவது வாயை கட்டி விட்டுருக்காரு, வர சிங்கத்தை வாயை கட்டாமல் அனுப்புவார், அது பொறாண்டோம். சிலர் அப்படிலாம் தவறி போய் இன்னொரு சிங்கத்திட்ட போய் கத்தி கதறி கொதறி குத்துயிரும் கொலையுரும் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்குறான், ஆண்டவரே இப்போ நான் என்ன பண்ணுறது? ஒன்றும் முடியாது, 2 பக்கமும் 2 சிங்கம் இப்போ சாவறான். உங்களுக்கு சொல்கிறேன், கத்தர் கொடுத்த சிங்கம் அது அப்படி தான் இருக்கும், வேறு வழி இல்லை. ஆனால் கடிக்காமல் கத்தர் பார்த்துப்பாரு, சாகாமல் பார்த்துப்பாரு, கடைசி வரைக்கும் அப்படியே ஓடி முடிச்சுருங்க. வேறு சிங்கத்தெல்லாம் கேட்டிங்க தொலைஞ்சிய. ஆண்டவருக்கு தெரியும் எந்த சிங்கம். இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுது தானே? ரைட். புரியாமல் பார்க்கக்கூடாதுல்ல. பல நேரத்தில் அதான் நடக்குது. நம்மளே சரி பண்ணிடலாம், அப்படி பண்ணலாம். இல்லை, கர்த்தர் சில காலங்களை நமக்கு அப்படி வச்சுருக்காரு. ஒருத்தர் என்ன கேட்டார், அப்புறம் ஏன் பிரதர் நமக்கு மட்டும் இப்படி ஒரு பிரச்சனை வருது அப்படின்னாரு. நான் கேட்டேன், இப்போது நீங்கள் பவுல் மாதிரி பட்டணங்கள் தோறும் அடிக்கப்பட போகிறீங்களான்னு? இல்லை. பசியோ பட்டினியோ நிர்வாணமோ நாசமோசமோ உங்களுக்கு உண்டான்னு? இல்லை. 1 குறைய 30 40 அடித்தாங்களா? இல்லை. மொத்தத்துக்கு சேர்த்து தான் இதை கொடுத்துருக்குறாரு போங்கன்னு சொன்னேன். நம்ம என்ன பவுல் மாதிரி பட்டணம் தோறும் அடிக்கவா பட போகிறோம்? ஒரே பட்டணம், ஒரே அடி. டெய்லி காலைல 7 மணிக்கு பார்க்க போகிறோம், திருப்பி 9 மணிக்கு பார்க்க போகிறோம். நடுவில் ஒரு 8 மணி நேரம் ஜாமீன் கொடுக்குறாரு, ஆஃபீஸுக்கு போயிட்டு வந்துடுறீங்க, திருப்பி ஜெயிலுக்குள்ளே வந்து சைன் போட்டு மாட்டிக்கிறீங்க. வேற ஒன்றும் கிடையாது, அவ்வளோதான், போக வேண்டியதுதான். ஒருத்தர்கிட்ட கேட்டாங்க, மனைவி ரொம்ப பிரச்சனை பண்ணிச்சான், ஒரு 3 மாதம் மட்டும் பொறுத்துங்க பிரதர் அப்படின்னாங்களாம். அப்போ அவர் கேட்டாராம், 3 மாதத்தில் சரியாயிருமான்னு? இல்லை, உனக்கு பழகிடும்னு சொன்னார். அவ்வளோதான், வேலை வழியே இல்லை. பல நேரங்கள் நாம் சரி பண்ண நினைக்கிறோம். இந்த கலைகளை நாங்கள் பிடுங்கட்டுமா, அதை பண்ணுமா? ஒன்றும் பண்ணாதீங்க, அமைதியாக விடுங்க. கர்த்தரே எல்லாவற்றையும் மாற்றி அமைக்க வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி 1000 தடவை யோசிக்கலாம். திருமணம் பண்ணுறதுக்கு முன்னாடி, பண்ண பிறகு ஒரு தடவை கூட யோசிக்கக்கூடாது. முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான், ஓவர். என்ன செய்யலாம்? ஜபத்தோடு போகணும். ஆண்டவரே வரும்போதெல்லாம் ஜபத்தோட வீட்டுக்கு வரணும். சிங்கத்தின் வாயை கட்டுங்கப்பா, சோத்திரம்பா சோத்திரம்பான்னு வந்துட்டு, அதை அன்றைக்கி நைட்டு சிங்கம் வாய் கட்டி இருந்துச்சுன்னா பிரைஸ்தலான்னு படுத்து தூங்கிடணும். யார் இப்படி சிரிக்கிறது? சிங்கத்தோட வாழ்ந்துட்டு இருக்காரு போல என்ன? கவனிங்க, பல நேரங்களில் நாம் அதை சரி பண்ண நினைக்கிறோம். ஆண்டவர் சொல்றார், வேண்டாம், எங்கிட்ட விடு, நான் அதை என்ன செய்கிறேன், பார்த்துக்கிறேன். இன்றைக்கி நிறைய பேர் இந்த தப்பை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. நான் குடும்பத்தில் மட்டும் சொல்லலை, பல நேரங்களில் இன்றைக்கி கடைசி காலத்தில் கிறிஸ்தவத்தில் நிறைய கலைகளை பிசாசு கொண்டு வந்து விதைக்கிறான். நல்லா கவனிச்சுக்கோங்க. கிறிஸ்தவத்துக்குள்ள, சபைகளுக்குள்ள, உபதேசங்களுக்குள்ள முந்தியெல்லாம் ஒரு சர்ச் இருக்கும், ஒரு பாஸ்டர் இருப்பார், அவர் நமக்கு போதிப்பார், அது மட்டும்தான் சத்தியமாக இருந்துச்சு. அப்படியே கள்ள உபதேசம் வரணும்னா யாராவது 2 பேர் வீட்டுக்கு வந்து என்ன செய்வாங்க, கள்ள உபதேசத்தை பேசுவாங்க, அதையும் சபையில் நமக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி ஆட்களை வீட்டில் ஏற்றாதீங்கன்னு. இப்போ அப்படி இல்லை. கள்ள உபதேசம் எல்லா வகையிலையும் வருது. செல்ஃபோன் வழியாக வருது, வாட்ஸ்அப் வழியாக வருது, ஃபேஸ்புக் வழியாக வருது, எல்லா வகையும் வருது. இதிலிருந்து உங்களை நீங்கள் தான் பத்திரமா என்ன செய்யணும், காப்பாற்றிக்கணும். கலைகளை விதைக்காதபடி என்ன செய்யணும், பார்க்கணும். இன்றைக்கி நிறைய கள்ள உபதேசங்கள் வந்துருச்சு. இதை கொஞ்சம் பேர் இன்றைக்கி யூடியூப்லையும் அல்லது ஃபேஸ்புக்லையும் கொஞ்சம் பேர் என்ன செய்கிறாங்க, இதை சரி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க, இந்த கள்ள உபதேசம் பேசுகிற ஊழியக்காரங்க அவங்கள எல்லாம் இவங்க டார்கெட் பண்ணி வீடியோஸ் போட்டு, இவர் இந்த மாதிரி பண்ணுறாரு, அவர் அந்த மாதிரி பண்ணுறாரு அப்படின்னு ஆரம்பித்து இவங்க நிறைய வீடியோஸ் போடுறாங்க. இந்த கிரிட்டிக்ஸ்
இந்த வீடியோஸ் எல்லாம் நிறைய லைக்ஸு, நிறைய வியூஸ் போகும்போது அவங்க என்ன செய்கிறாங்க, நல்ல விஷயத்துக்கு தான் ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பத்தில். அப்புறம் போக போக வீடியோ போடணுமே, அப்புறம் ஒவ்வொரு ஊழியக்காரனையும் குறைய கண்டுபிடிக்கிறாங்க. இவர்கிட்ட என்ன குறை இருக்குது, இவர்கிட்ட என்ன குறை இருக்குது, குறை கண்டுபிடிச்சி வீடியோ போடணும், வீடியோக்காக குறை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதைத்தான் இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் பல நேரங்களிலே நல்ல கோதுமை மணிகளோடு கூட களைகளோடு கூட நல்ல கோதுமை மணிகளை என்ன பண்ணிடுறீங்க, விடுறீங்க. அதனால் நிறைய பேர் இடரல் அடைகிறார்கள். உங்களுக்கு சொல்கிறேன், எந்த ஒரு ஊழியக்காரனை பற்றியோ யாரை பற்றியோ ஊழியங்களை பற்றியோ அவர்களை கிரிட்டிக் பண்ணியோ அல்லது அவங்களுடைய தப்பை குறித்தோ வீடியோ போட்டோ அல்லது கமெண்ட் போடுற வெளியோ உங்களுக்கும் எனக்கோ இல்லை. அதை கர்த்தர் பார்த்து கொள்றேன்னு சொல்கிறார். அது வளரட்டும்ன்றார் ஆண்டவர். அவங்க வசனம் கீழே சொல்கிறார் பாருங்களேன், அதற்கு அவன் வேண்டாம், களைகளை பிடுங்கும் போது நீங்கள் கோதுமையும் வேரோடு பிடுங்காதபடிக்கு ரெண்டையும் அறுப்பு மட்டும் வளர விடுங்கள், வளரட்டும். சில ஆட்கள் எழும்பி சிலரை மோசம் போக்குறாங்க, வாலிபர்களை மோசம் போக்குறாங்க, ஒரு சிலர் சபைகளை மோசம் போக்குறாங்க, ஒரு சிலர் கள்ள உபதேசங்களை கொண்டு கொடுத்து பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் பதபதைக்குது. என்னடா இப்படியெல்லாம் பண்ணுறாங்களே, கொஞ்சம் வேகமாக கோபமாக மெசேஜ்லையும் பேசிடுவோம். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஊழியக்காரர் எழும்பி சபைகளுக்கு விரோதமாக ஆத்துமாக்களுக்கு விரோதமாக நிறைய காரியம் செஞ்சார். அப்போ நாங்கள் ரொம்ப வேகமாக மெசேஜில் இவர் இப்படி செய்கிறாரு, அந்த மாதிரி செய்கிறாரு, அவர் திருடுறாரு, இப்படிலாம் பேசினோடனே ஒரு நாள் ஆவியானவர் கேட்டார், எதுக்கு இவ்வளோ கோவப்பட்ட, ஏன் உன் மாம்சத்தை கொண்டு வந்து புல்பீட்டில் நுழைக்கிற, ஏன் அவங்கள பற்றி இப்படி பேசுகிற, ஆண்டவரே இந்த மாதிரிலாம் செய்கிறாங்க, எலியா மாதிரி நம்மளும், நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்கிறேன் அப்படின்ற மாதிரி, ஆண்டவரே இவர்கள் இப்படிலாம் செய்கிறாங்க. ஆண்டவர் சொன்னார், எனக்கு தெரியாமையா வளருது, அது நான் தான் வளர விட்டுருக்கிறேன், அதை எப்போ பிடுங்கணும்னு எனக்கு தெரியும். உன் வேலை அவன் கெட்டவன் சொல்கிறதில்ல, உன் வேலை நான் நல்லவர்னு சொல்கிறது. இயேசு தெய்வம் என்று சொல்வது மட்டும்தான் நம்ம வேலை. எவன் கெட்டவன் சொல்கிறது நம்ம வேலை இல்லை. நீங்கள் எவன் கெட்டவன் என்று சொல்லுவதனால உங்களுக்கு பரலோகத்துக்கு எந்த ஆதாயமும் இல்லை. ஆனால் இயேசு நல்லவர் என்று சொல்லுவதனால ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட்டா உங்கள் கணக்கில் அது பரலோகத்துக்கு வந்துவிடும். நீங்கள் இந்த இந்த வேலையை நிறுத்திடுங்க, களைகளை பிடுங்கிற வேலையை நிறுத்திடுங்க. கர்த்தரே பார்த்து கொள்வார். கர்த்தருக்கு தெரியும் அதை எப்போ என்ன செய்யணும், ஏது செய்யணும், கர்த்தருக்கு நல்லா தெரியும். பலர் இந்த கிரிட்டிக்ஸ் வேலையை செய்யறதுல உங்களுக்கு தான் ஆபத்து. நீங்கள் 10 களைகளை பிடுங்கலாம், ஒரு கோதுமை மணியை பிடுங்கினாலும் கர்த்தர் உங்கள்கிட்ட கணக்கு கேட்பார். ஒரு ஊழியக்காரனை பற்றி தப்பாக வீடியோ போட்டுட்டீங்க, அதனால் ஒரு 10 பேர் இடரல் அடைஞ்சிட்டானா, இடரல் அடைய பண்ணுகிறவனுக்கு எந்திர கல்னு பைபிள் சொல்லுது. நம்முடைய வேலை அதெல்லாம் கிடையாது. எவன் கெட்டவன் ஆராயறதே கிடையாது. எழும்பட்டும், பேசட்டும். கமாலியல் சொல்கிறார் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில், இப்படி யாராவது எழும்பும் போது அவங்கள ஏதாவது பண்ணணும்னு சொல்லி சங்கம் உட்காந்து பேசும்போது கமாலியல் சொல்கிறாரு, விட்டுருங்க, அது கர்த்தரால் வந்திருக்குமானால் உங்களால் அதை தடுக்க முடியாது. அது கர்த்தர் இல்லாமல் வந்திருக்குன்னா அதுவே தானாக ஒளிந்து போகும். நான் சாட்சியாக சொல்லுவேன், நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி பேசின அந்த ஊழியக்காரர் இப்பொழுது இல்லை. கர்த்தர் அவரை அந்த கலையை அப்புறப்படுத்திட்டார், அதாவது ஊழியத்திலேருந்து அப்புறப்படுத்திட்டார். அதுக்கு தான் உங்களுக்கு சொல்கிறேன், பல நேரங்களில் இந்த கோதுமை மணிகளை நாம் பிடுங்கிற களைகளை பிடுங்க நினச்சிக்கிட்டு கோதுமை மணிகளையும் பிடுங்க தொடங்கி விடுகிறோம். அதனுடைய விளைவு என்னவாகிறது, நல்ல கோதுமை மணிகளை என்ன செஞ்சிடறோம், பிடுங்கிடுறோம். அந்த வேலையை நிறுத்திடுங்க. நம்முடைய வேலை, நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வேலை என்ன தெரியுமா, சபைக்குள்ள வீட்டுக்குள்ள களைகள் வராதபடி பாதுகாப்பது. இதுதான் ஃபர்ஸ்ட் வேலை. ரெண்டாவது, அப்படி வரும்பொழுது அந்த கோதுமை மணிகள் ஒருவேளை களைகள் கோதுமை மணிகளை நாசமாக்குதுன்னு தெரிஞ்சா போய் எஜமான்கிட்ட சொல்லிடுங்க, எஜமானரே இப்படி நடக்குது, என் பிள்ளைகளை எப்படி பாதுகாக்கணும், என் குடும்பத்தை எப்படி பாதுகாக்கணும், என் மனைவி கணவனை எப்படி பாதுகாக்கணும், தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. பல நேரங்களில் நம்மளால் செய்ய முடியாது, கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கண்டிப்பாக நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்கள் குடும்பத்தை மாற்றி அமைக்க தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.